ரொம்ப பிடிக்கும் பாரு. உங்ககிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான். என்னங்க, நம்ம நடிப்பு அரக்கி, தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கி ஸ்கேம்டர் அவர்கள் வந்து இன்னைக்கு கேமரா முன்னாடி வந்து ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி நடிப்பு போட்டிருக்காங்க. பாரு கமருதீன், உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் நிஜமாலுமே வந்து ஒரு சிஸ்டர் மாதிரி தான் வந்து உன்னை பார்த்தேன். நான் வந்து சொன்னது எல்லாமே வந்து உண்மைதான். ரெட் கார்டு கொடுக்கும்போது நான் ஏதாவது பேசினா அந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது தப்பாக படுமோன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு பயமாக இருந்தது. அதனால தான் நான் வந்து பேசலைன்னு சொல்லிட்டு சாந்திரா சொல்கிறாங்க. நான் வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது நீங்கள் 2 பேர் வந்து வேனிஷ் மோடில் இருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ ட்ரீம்ஸோடு உள்ளே வந்திருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி நடக்கும் நான் நினச்சே பார்க்கல. உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கும்போது என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சு பண்ணீங்களா இல்லை தெரியாமல் பண்ணீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் ரெட் கார்டு கொடுத்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அந்த டைமில் என்னால் எதுவும் பேச முடியல. எனக்கு காரில் இருக்கும்போதே தெரிஞ்சிச்சு கமரு என்ன ஏதோ பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. சரி, அவன் வந்து என்னோட மூஞ்சில் எட்டி உதைப்பானா இல்லை வயிற்றுல எட்டி உதைப்பானா எனக்கு பயமாக இருந்தது. அந்த டைமில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு சாந்திரா வந்து கதறி கதறி அழுறாங்க. மக்களே, இந்த ஷோவில் நீங்கள் எவ்வளோ ட்ரீம்ஸோடு உள்ளே வந்திருப்பீங்க. ஆனால் இப்போ எதுவுமே வந்து இல்லாமல் இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வீட்டில் இந்த ஏவிலாம் போட்டாங்கல்ல, அப்போ நான் வந்து உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் மட்டும் இல்லை, உங்கள் கூட இருந்த ஃபன் மொமெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மிஸ் பண்ணுறாங்க. பாரு கமருதீன், நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எங்கே வரணும்னு சொல்கிறாங்க? ஐயோ சாந்திரா, ஸ்கிரிப்ட் லீக் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. பிக் பாஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க? இந்த மாதிரி கேமரா போய்ட்டு அழுங்க, பாரு கமருதீனை மிஸ் பண்ணுறேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் வந்து சொன்னல. நீங்கள் ஏன் வந்து ஃபினாலைக்கு வாங்க அப்படிலாம் வந்து சொல்கிறீங்க சாந்திரா? ஏன்னா பிக் பாஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காரு. நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இல்லையா? வெளியில் வந்து அந்த இன்சிடென்ட்டோட இம்பாக்ட் அப்புறம் சொல்கிறாங்க, எனக்கு புரியுது வெளியே அந்த இன்சிடென்ட்டோட இம்பேக்ட் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் இந்த அளவுக்குலாம் ஆகும்னு நினைக்கவே இல்லை. நான் வந்து உன்னை கட்டி பிடிச்சிருப்பேன் பாரு. ஆனால் எனக்கு பயமாக இருந்தது. நீ என்கிட்ட சாரி சொன்ன விதம் வந்து, நீ என்னோட பாரு இல்லை, பழைய பாரு இல்லை. நீ என்கிட்ட பேசும்போது சவுண்டு கம்மியாக பேசுவேன். ஆனால் நீ அன்றைக்கி பேசுறது எல்லாமே எனக்கு கேட்டுடுச்சு. என்னை மன்னிச்சிரு சாந்திரான்னு சொன்னது. ஆனால் அது வந்து என்னோட பாரு மாதிரி தெரியல. வெளியே போகும்போது உன்னை கட்டிப்பிடிக்கணும், உன்னை திரும்பி பார்த்துட்டே இருந்தானா அந்த டைமில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏதாவது தப்பாயிருமா பயமாக இருந்தது பாரு, புரிஞ்சுக்க பாருன்னு சொல்லிட்டு நம்ம சாந்திராக்கா நடிப்பு அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய நடிப்பு நடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன மோட்டிவ்? உங்களுக்கு தான் வந்து ஓட்டிங் முடிஞ்சு போச்சு, அப்புறம் எதுக்கு வந்து நீங்கள் நடிக்கிறீங்க? ஒருவேளை விஜய் டிவி சொல்லி கொடுத்து நடிக்கலாம். ஏன்னா இப்போ ஃபினாலைக்கு வர வைக்கிறதுக்காக இவங்க இப்படிலாம் வந்து ட்ரை பண்ணுறாங்க பாருங்க. கமருதனை பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் சாந்திரா, கமருதன் எனக்கு வந்து ரொம்ப பயம். உன்னை நீ வந்து எப்போ எந்த டைமில் கோவப்படுவேன்னு தெரியாதனால எனக்கு ஒன்று ரொம்ப பயம். நான் அரோரா கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன், நீ வந்து பாஸ்கெட்லாம் தூக்கி எறிஞ்சல, அப்போவே வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ நீ இப்படி பண்ணதோட எனக்கு ரொம்ப பயம் ஜாஸ்தி ஆகிடுச்சு கமருதன். ஆனால் எனக்கு உங்களை 2 பேரையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சாந்திரா அக்கா. அதுக்கப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னை கால் பண்ணு பாரு, நான் வந்து உன்னோட அம்மான்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதனால் நீ கண்டிப்பாக வந்து கால் பண்ணணும். நீ போல்டான பொண்ணு. எனக்கு வைல்ட் கார்டில் வரும்போதே வந்து பிடிச்ச கண்டஸ்டன்ட் பாரு தான். ஏன்னா உன்னோட போல்ட்னஸ், ஸ்ட்ராங்காக பேசுறது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல பாரு. நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, அதே மாதிரி ரொம்ப போல்டான பொண்ணு. நீ வந்து உடஞ்சி போய் உட்காரக்கூடாது. கார்டு கொடுக்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஏதாவது சொல்லி அது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதனால தான் நான் வந்து எதுவுமே சொல்லலை. இந்த வீட்டில் நீ எனக்கு நிறைய கன்சோல் பண்ணியிருக்க, எனக்கு வந்து நிறைய இடங்களில் கம்ஃபர்டபுள் பண்ணியிருக்க, அதெல்லாம் வந்து நான் மறக்கவே மாட்டேன் பாரு. ஆனால் இந்த ஒரு விஷயம் இப்படி ஆயிடுச்சு, நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டீங்க. ஆனால் உங்கள் லைஃப்பில் வந்து மூவ் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாந்திரா வந்து அப்படியே நடிப்பு பட்டையை கலப்புறாங்க. அப்படியே சாந்திரா, அப்போது இன்னொரு விஷயம் கேட்கவா? நீங்கள் வந்து பாருக்கிட்ட நடுவில் பேசாமல் இருந்தீங்கல்ல அந்த கடைசி வாரத்தில் டாஸ்க் டைம்லலாம், அப்போ வந்து பாருவை பற்றி அப்படியே குறை சொல்லினே இருந்தீங்களே. பாரு என்னெல்லாம் வந்து உங்ககிட்ட பர்சனலாக சொன்னாங்களோ அதெல்லாம் வந்து இது அரோரா கேங் கிட்ட வந்து போட்டு உடச்சிங்க. அது உங்களுக்கு கேவலமாக தெரியலையா? உன்னோட சிஸ்டர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கா, அதை அப்படியே வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லுவீங்களா? சண்டை போட்டால் எல்லாமே வந்து முடிஞ்சிருமா? நீங்கள் அப்போவே வந்து இதெல்லாம் வந்து கேமுக்காகன்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் காரில் உட்காந்து எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு இப்போ எதுக்கு வந்து இந்த ஒரு நடிப்புன்னு கேட்குறேன். ஏன்னா இந்த நடிப்பில் யார் நம்ப வைக்கிறதுக்காக? ஆடியன்ஸை நம்ப வைக்கிறதுக்கா? ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் போகணும், அந்த ஒரு பேர் போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணுறீங்களா சாந்திரா? சத்தியமாக வேலைக்கு ஆகாது. ஏன்னா
உங்களுக்கு பதிலாக வேறு யாராவது இருந்திருந்தால் நாங்கள் யோசிப்போம், ஒரு வேளை வந்து மேபி அவங்க நிஜமாலுமே ஃபீல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஆனால் நீங்கன்றனால கண்டிப்பாக நம்ப மாட்டோம். ஏன்னா இந்தியுமே உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் சப்போர்ட் வேணும். நீங்கள் நடிக்கிற சீரியலுக்கோ நீங்கள் நடிக்கிற நாடகங்களுக்கோ எல்லாம் வந்து ஆடியன்ஸ் இருந்தால் தான் வந்து முடியும். ஸோ ஆடியன்ஸ் சப்போர்ட்டுக்காக நீங்கள் வந்து நடிக்காதீங்க, சத்தியமாக அது கிடைக்காது. உங்கள் மேலே எந்த சிம்பதியும் நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து ஆக்டிங் சாண்ட்ரா, கண்டிப்பாக ஆக்டிங்னா 100% ஆக்டிங்.